அடுத்து 5வது பாசுரத்தில் சாதிக்கிறார், எனக்குற்ற செல்வம் இராமானுஷன் என்று இசையகில்லா மனக்குற்ற மாந்தர் பழிக்கில் புகழ் அவன் மன்னிய சீர் தனக்குற்ற வன்பரவன் திருநாமங்கள் சாற்று மென்பா எனக்குற்றம் காணகில்லார் பத்தியைந்த இயல்பு தன்னே. இந்த பாட்டை இப்ப பாடுறதுக்கு ஆரம்பிச்ச உடனே நமக்குன்னு சில பேர்லாம் வருவா, பாட போறீரா, நன்னா முடிவு பண்ணிட்டீரா, உம்மால முடியுமா, அதெல்லாம் உமக்கு எதுக்கு சுவாமி வம்பு, இப்படி யாரோ கேட்டு குழப்பிடுவாளோ இல்லையோ. அத போல இவர் பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே ஒரு சிலர் இன்னென்ன கேள்விகளை எழுப்புறாப்போ, முதல்ல உங்களுக்கு பாடுறதுக்கு சாமர்த்தியம் இருக்கா, ஏன் பாடுறீர், இருக்கே என்று பதில் சொன்னேன். அடுத்ததவா கேட்டா, பாடி முடிச்சிருவீரோ, ஆரம்பிக்கிறீர் 108 வேற சொல்றீர், 8-10 சரி சுவாமி 108 வரைக்கும் போக முடியுமா உமாலே. 2வது கேள்வி கேட்டா, கண்டிப்பா பாடிடுவேன், 1008க்கே நான் தயாரா இருக்கேன், 108 கண்டிப்பா பாடிடுவேன். அதுவும் சரி, எதை பாடுறதா இருக்கீர், ராமானுஷன் உத்தந்தாதி சொன்ன உடனே அடுத்தவர் கேட்டாரா, ராமானுஷருக்கு 100 பாட்டு அளவுக்கு பிரபாவம் இருக்கான்னு. ஏதோ கண்ணனுக்கு கேள்விப்பட்டிருக்கோம், ராமனுக்கு கேள்விப்பட்டிருக்கோம், ராமானுஷன் உத்தந்தாதிங்கிறார். ஓ, ராமனை பத்தினா 18ஓட நிறுத்திருப்பேன், ராமானுஷருங்கிறதுனாலதான் 108க்கு தைரியமா வந்தேன் என்னும் பதில் சொல்லிட்டேன். அடுத்த கேள்வி கேட்டா, பகவான் திருவடிகளை பாடுறத விட்டுட்டு ராமானுஷர் திருவடிகளை பாடுறது சரியோ, அது உமக்கு மோட்சம் கொடுக்குமோ என்று கேட்டிருக்கா. இப்படி எல்லாம் குதிரட்டிகள் ஆளாளுக்கு ஒரு கேள்வி கேட்க, நான் இப்ப என்ன பண்றதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சேன். இவெல்லாம் ரொம்ப நம்மள வெய்யறாளே, இந்த விஷவை ஏத்துக்கிறதா, இந்த விஷவு இருந்தா ஒருவேளை நம்ம பாட மாட்டோம்னா. அப்பதான் பொறி தட்டினாப்புல புரிஞ்சது, யார் ஒருத்தன் குதிருஷ்டியோ, யார் ஒருத்தன் நேர்மை இல்லாதவனோ, உண்மையான அர்த்தம் யாருக்கு தெரியாதோ அவன் நம்மை வைதால் அந்த வசவு வாழ்த்துதலுக்கு சமம். இந்த உண்மை அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஒருத்தன் தீயவன் நம்மள நன்னா வாழ்த்தலான்னு வச்சுங்க, நன்னா புரிஞ்சுக்கணும், அதுதான் வசவு. யார் ஒருத்தன் பக்தனே இல்லையோ, பாகவதனே இல்லையோ, அவர் நம்மள வாங்கோ வாங்கோன்னு வீட்டுக்கு கூண்டு இருக்காருன்னா, ரொம்ப தூரம் என்ன வரவேற்றாருனா, யார் வரவேற்றாருன்னு பாருங்க. சிசுபாலன் எனக்கு ரொம்ப வேண்டியவரா இருக்கார், அவர் வீட்டுக்கு அப்பப்ப வரணும்னு சொல்றார். ராவணனும் கும்பகர்ணனும் எனக்கு அத்தை பிள்ளை அம்மாஞ்சின்னுடா, வேற வினையே வேண்டாம் சுவாமி, முதல்ல விட்டு தொலையும் இல்லையோ. அப்ப யாரான ஒருத்தன் அபக்தனா இருந்துட்டால், அபக்தன் நம்ம விஷாலும் அதுதான் வாழ்த்துதல், அபக்தன் நம்ம வாழ்த்தினான்னா அதுதான் விஷம். புரிஞ்சுட்டேன். இப்போ இவன்லாம் குதிருஷ்டி, அர்த்த ஞானமே இல்லாதவன், பகவத் விஷயமே ஒழுங்கா தெரியாது, அதுக்கு மேல பாகவதனை தெரிஞ்சு ஆச்சாரியனை தெரிஞ்சா வரப்போறான், விட்டு தள்ளு, இவனுடைய பேச்சை நம்ம எடுத்துக்கவே வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார். பின்ன யார் உம்ம கொண்டாடுவா அப்படின்னா, இவா சொன்னபடிக்கு இல்லாமல் துல்லியமா சரியா ஒரு குறை இல்லாம ராமானுஜருடைய பெருமைகளை நீ பாடி முடிச்சிருவீங்கிறீரா அப்படின்னு சொல்லிடுறான்னா, அடி அப்படி சொல்லவே இல்லையே, பின்ன ஏன் பாட வந்தீர்னா, என்ன ஒரு குழந்தை ஏதோ வளர்றது மழலை சொல்றதுனால் அதுல போய் குற்றமா கண்டுபிடிப்பேள், அப்படி பண்ண மாட்டோமே. குழந்தை மழலை நன்னா இருக்குன்னு தானே தாயார் ஏற்றுக்கொள்ளுவாள், அதே போலத்தானே நானும் பாட வந்திருக்கேன். இப்போ மேலும் குரோர் நாம சதா ஜபேத்து பிரத்யக்ஷம் குருவே ஸ்துத்யாது, கண்ணு முன்னாடியே குருவை ஸ்தோத்திரம் பண்ணணும். பிரத்யக்ஷமா குரு எங்க இருக்காரோ அவர் கண் முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணணும், அதுல வெட்கமே படக்கூடாது, குருவனுடைய நாமத்தை எப்போதும் சொல்ல வேண்டும் என்று சொல்லிருக்கு. என் நாப்படைத்த பயன் அவரை பாடுறது, அது அவருடைய பெருமைக்கு தகுந்தாப்புல பாடும்னு நான் இப்ப சொன்னேன். அப்படிலாம் பண்ணவே முடியாது, அவர் பெருமைக்கு தகுந்து பிரம்மாவே பாடல, அப்புறம் நானா பாட போறேன். இப்போ இருந்தாலும் நான் பாடாம இருக்க முடியுமா? பகவான் எப்ப நாக்க கொடுத்தாரோ பாடணும், அது சரியா பாடுவேன். நான் ஒன்னும் பிடிவாதம் பிடிக்கவே வரல, என்னால முடிஞ்சதை பாடுவேன். அவர் அதை ஏற்றுப்பார். எப்படி எல்லாம் சரியா இருந்து எழுத்து சீர் தலை அடி தொடை யாப்பிலக்கண அத்தனைய துல்லியமா இருந்து சொற்குற்றம் இல்லை பொருட்குற்றம் இல்லை ஒன்னும் இல்லைன்னா தானே ஏற்றுப்பாருனா? அப்படி இல்லையே, அது உலகத்தவர்கள் வழக்கம். ஆனா பகவானுக்கு ஆச்சாரியர்களுக்கும் பாடினானா உள்ளன்போட பாடினானான்னு பாக்குறாளே தவிர, அது சரியா இருந்ததா, இலக்கண சுத்தமா இருந்ததா, வியாக்கரண பிழை இல்லையா, இதெல்லாம் பாக்குறது அவ வேலையே இல்லை. இப்போ அப்ப ஆரெல்லாம் அபாகவதனோ அவன் குற்றம் காண்பான், குழம்பி குழம்பி குற்றம் காண்பான். யாரெல்லாம் பக்தனோ அவன் தெளிவா நல்லதையே பார்ப்பான். இப்படித்தான் நான் தெரிஞ்ச விஷயம், அதைத்தான் இந்த பாசுரத்துல சொல்ல வரேன். இனி பதபதார்த்தம் என்னன்னு பாக்கலாம். ஆனால எனக்கு கவலை இல்லை, 108ல 1005 வந்தாச்சு. இப்போ பாக்கி இருக்கிறதையும் பாடி முடிச்சிட வேண்டியதான். ஏனால் நாம் பாடுறத மழலையா பெரியோர்கள் எடுத்துப்பா, அதுல இருக்கிற குற்றத்தை பார்க்க மாட்டா. அந்த குற்றத்தை ஏன் தெரியுமோ பார்க்காம இருக்கா? பக்தி காரணம். பக்தினாலே அப்படியே குற்றங்களை ஒத்துணுடும், அது பெருசா தப்பு எடுத்துக்காது. இப்போ பகவானுக்கு ஆராதனை பண்ண போறோம்,
எத்தனையோ தப்பு இருக்க போறது. பண்ணா எல்லாம் சரியா பண்ணணும் சுவாமி, அது முடியல அதனால நான் பண்றதே இல்லைன்னு இல்ல. அப்படி பிடிவாதம் பிடிக்க வேண்டாம். என்ன முடியுமோ பண்ணுங்கோ. பண்றத அவர் சரியா ஏத்துக்கிறார். நாம தப்பாவே பண்ணா கூட அந்த தப்பு அங்க போறச்சே சரியாயிடுறது இல்லையோ. நாம ஏதோ பழம் கொண்டு போய் சமர்ப்பிச்சோம், பால் கொடுக்கிறோம், புஷ்பம் கொடுக்கிறோம். அது எங்க வேணா இருந்திருக்கலாம், அழுக்குல இருந்திருக்கலாம், தாழ்ந்த இடத்துல இருந்திருக்கலாம், வாசல்ல வாங்கியிருக்கலாம், எப்படி வேணா இருக்கும். நேர பெருமாள்கிட்ட, திருவல்லிக்கேணி பார்சாதி பெருமாள்கிட்ட போறோம், எடுத்த உடனே கையில கொடுத்துட்டோம். அர்ச்சகர் வாங்கிடுறார். வாங்கிட்டு தன் தீர்த்தத்தை வச்சுன்னு மந்திரத்தை சொல்லி இப்படி தெளிக்கிறார். தெளிச்ச உடனே மொத்தம் போச்சு. என்னென்ன அழுக்கு துப்பல் எது எது இருக்குமோ எல்லாம் மாறி போய் இப்ப பார்சாரதி வெங்கடகிருஷ்ண பகவானுக்கு அருகதையா படுத்தது. அப்ப அதை மாத்திர சக்தி அவள்கிட்ட இருக்கு. ஆனா ஊர்ல ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்னா, என் தப்ப மாத்தி நல்லதாக்குற சக்தி அவங்கிட்ட இல்லை. அதனாலதான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். நான் யாரான ஒருத்தருக்கு ஏதானும் பண்ணா, நான் என்ன தப்பு பண்ணாலும் சரிப்படுத்திக்கிற சக்தி அவர்கிட்ட இருந்துட்டா கட்டமே இல்ல. அது இல்ல. நான் தப்பு பண்ணேன்னா அவரும் தப்பு. நான் ஏதானும் வேலை பார்க்கிற இடத்துல தப்பா பண்ணிவிட்டா நஷ்டம் அவருக்கும் எனக்கும். நான் தப்பா பண்றது எல்லாத்தையும் முதலாளி சரியா மாத்திர தெரியுமா? தெரியாதவருக்கு. ஆனா பகவான்கிற முதலாளிக்கு எல்லா தப்பையும் மாத்தி தான் சரியா எடுத்துக்கிறதுக்கு தெரிகிறது. அப்படி இருந்துச்சு நான் எதுக்கு கவலைப்படணும் இப்போ? ஆகவே பிரபந்தத்தை பாடுவோம். எனக்குற்ற செல்வம், இது முதல்ல இப்படி வச்சுங்க. எனக்குற்ற செல்வம் இராமானுஷன் என்று இசையகில்லா மனக்குற்ற மாந்தர். இது வரைக்கும் ஒரு கோட்டியை சொல்றாரு. இப்போ எனக்குற்ற செல்வம் ராமானுஷன் இசையகில்லா மனக்குற்ற மாந்தர் அப்படின்னா தாழ்ந்தவர்கள். ராமானுஜர செல்வம்னே ஒத்துக்காம குற்றமே பாக்குறவா, மனக்குற்றம் இருக்கிறவா. அந்த குற்றம் அப்படி இருக்கிறவா மாந்தர் பழிக்கில். அவர்கள் என்ன பழி சொன்னா புகழ். அந்த பழியேதான் புகழ். மாந்தர் பழிக்கில் புகழ். ஆனா அடுத்தவர் என்ன சொல்றா, அவன் மன்னிய சீர் தனக்குற்ற வன்பரவன் திருநாமங்கள் சாற்றுமென்பா. அவன் மன்னிய சீர் தனக்குற்ற அன்பர். ராமானுஜருடைய கல்யாண குணங்களையே நமக்கு உற்றது என்ன அவரிடத்துல பக்தியோடு இருக்காளோ இல்லையோ, அவர்கள் இன்னொரு கோட்டி. அவர்கள் என்ன சொல்லுவா, திருநாமங்கள் சாற்றும் சொல்லும். 108 என்ன, இன்னும் 100 கூட பாடும், 250 கூட பாடும். திருநாமங்கள் சாற்றும் என்பா அப்படின்னு அவ சொல்லுவார்கள். ஏன்னால் குற்றம் காணகில்லா, என்னுடைய இனக்குற்றம் காணகில்லா. இந்த பாட்டுல இருக்கிற குற்றத்தை அவர்கள் பார்க்கவே மாட்டார்கள். ஏன் அவ அப்படி பார்க்காத இருக்காருன்னா, பக்தி எய்ந்த இயல்பு தன்னே. அவர்களுக்கு பக்தி கொடுக்கிற இயல்பது. பக்தினாலே குற்றம் பார்க்க சொல்லாது, பக்தினாலே நல்லத்தை தான் பார்க்க சொல்லும். அதனால உலகத்துக்கும் பகவானுக்கும் அபக்தனுக்கும் பக்தனுக்கு வித்தியாசம். குற்றம் பார்க்க மாட்டான். எங்க குற்றம் இருந்தாலும் அதுல கூட துளி ஒட்டின் இருக்கிற நல்லத்தை தான் எடுத்துப்பானே தவிர குற்றமே பார்க்க மாட்டான். ஆகவே நான் தைரியமா பாடுறேன். எனக்குற்ற செல்வம் இராமானுஷன். நம்ம எல்லாருக்கும் உற்ற செல்வம் எது? தனம் மதியம் தவ பாத பங்கஜம். செல்வம் ராமானுஜருடைய திருவடிதான் அப்படின்னு ராமானுஷன் என்று இசையகில்லா. என்னமோ அவ என்னது ஒத்துக்கல. ராமானுஜருடைய திருவடிதான் நமக்கு செல்வம் அப்படிங்கிற நல்லெண்ணம் வரல. அந்த கோட்டின்னு வச்சுங்க. மனக்குற்றம், அந்த மனோதோஷத்தை உடைய, இது மனசுல இருக்கிற தோஷம். பகவானுடைய திருவடியே செல்வம்ங்கிற புத்தி இன்னும் வரல. அதை தாண்டிப்பா ஆச்சாரியனுடைய திருவடி செல்வம்ங்கிற புத்தி வரணும், வரல. அது அவளுக்கு இருக்கிற மனக்குற்றம். மாந்தர், அவர்கள் எல்லாம் மாந்தர்கள். மாந்தர்னா அஜ்ஞானத்திலே உழல்பவர்கள். நாமெல்லாம் மனிதர்கள். ஆனா அப்பப்ப மாந்தர் மாந்தர்னா மந்தமா இருக்கிறவன் மாந்தம், அவ்வளவுதான் அர்த்தம். இப்ப மந்தமா இருக்கும், ஒன்னும் புரிய மாட்டேங்கிறது, அவன்லாம் மாந்தர். அவளுக்கு தெரியல, பளிச்சுன்னு தெரியல, மாந்தர் பழிக்கில். அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் நம்மள நிந்தித்தார்களாகில் அவர்கள் வசவு பாடினாலும் திட்டினாலும் புகழ், அதுவேதான் நமக்கு ஸ்துதி. அவ நம்ம புகழங்கிற தேவையில்லை. இப்ப இவன் வெஷான்னா போறோம், நமக்கு அதுவே புகழ். இதே இவன் புகழ்ந்தாத்தான் எனக்கு பயமா இருக்குங்கிறார். இந்த மாதிரி கோட்டியில இருக்கிறவா இவர் ரொம்ப நல்லவர், நம்ம கோட்டியில சேர்த்துக்கலாமேன்னு ஆரம்பிச்சான்னா நடுங்கிறேங்கிறார். ஏன்னா இவங்கிட்ட போய் நிக்க வேண்டியிருக்கோம் இல்லையா. இப்போ கூரத்தாழ்வான் வாழ்ந்த காலம், அவரை பத்தின அழகான ஒரு செய்தி இது. ராமானுஜர் அந்த ஊர்ல இருக்க முடியல. ஏன்னா கிருமிகண்ட சோழன் அவருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தான். அவரால் அவர் மேல்கோட்டைக்கு போக வேண்டிய காரணம் கிளம்பி போயிட்டார். அப்ப ஒரு ஆணை போட்டுட்டான், யாரெல்லாம் ராமானுஜரோட சம்பந்திகளோ அவர்கள் யாரையும் பெரிய பெருமாள் கோவிலுக்குள்ள விடாதே, ஒருத்தரும் வரக்கூடாதுன்னு. கூரத்தாழ்வான் அந்த பக்கம் போனார். வாசல் காப்போன்னு 2 பேர் நின்று இருந்தான். இவர் கோவிலுக்குள்ள போக பார்த்தார். ஒருத்தன் தடுத்தான், இவர் உள்ள விடாதீங்க, இவர் ராமானுஜருடைய சீடர். ஆனா ராஜா ஆணை போட்டிருக்கார். பக்கத்துல இருக்குன்னு உடனே சொன்னா, இல்ல இல்ல இவர் ரொம்ப பக்தர், நல்ல பாகவதர், அவர் ராமானுஜரோட தொடர்பு இருக்கிறவர்ங்கிறத மறந்துட்டு இவர் நல்ல பக்தர் அப்படிங்கிறதுக்காக ஆத்ம குணம் இருக்குங்கிறதுக்காக உள்ள விடுனான்.
கூரத்தாழ்வான் ஒரே பயந்து போய், ஓ இவன் போய் என்ன பக்தங்கிறானே, பயமா இருக்கேன்னு விட்டார். என்ன இவனே தாழ்ந்தவன், இவன் நீச்சன், இவன் வாயால நான் பக்தன் பேர் வாங்கவா? இப்போ வேண்டாம், நீ உள்ள விடுற கோவிலுக்கு நான் போகவே இல்லைன்னு புறப்பட்டு விட்டார். பெரிய பெருமாள் சேவையே வேண்டாம், ராமானுஜ சம்பந்தத்தை ஒத்துக்கிற சேவையா இருந்தா நான் வரேன், அது வேண்டான்னு சொல்றேன். இந்த ரங்கநாத பெருமாள் சேவையே நமக்கு வேண்டாம், இந்த அபாகவதன் என்ன இப்ப பாகவதன் சொல்றது என்று சொல்லி புறப்பட்டு போயிட்டார்னால், அதே போலத்தான் இங்கே பழிக்கில் புகழ். அவ நம்ம பழிச்சா கூட அது புகழ். அவன் மன்னிய சீர் தனக்குற்ற அன்பர். அவன் அவருடைய மன்னிய சீர் ராமானுஜருடைய அதாதி கல்யாண குணங்கள், நித்திய சித்த கல்யாண குணங்களுக்கு உற்ற அன்பர். ராமானுஜருடைய பெருமைக்கு தகுதியான பக்தி படைத்தவர் யாரா இருக்கும்? நீங்க தான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ராமானுஜருடைய பெருமைக்கு தகுந்த பக்தி இருந்தவா யாரு? கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார், வடுக நம்பிகள், கிடாம்பி ஆச்சான், சோமாசி ஆண்டான், இத போல எத்தனை திருநாமங்கள். அவ எல்லாரும் உச்ச அன்பர், ராமானுஜருடைய பெருமைகளுக்கு உச்ச அன்பர். அந்த அன்பர் மன்னிய சீர் தனக்குற்ற அன்பர் பக்தியைந்த இயல்பு. அவர்களுக்கு பக்தி இருக்கு, அந்த பக்திக்கு தகுந்த இயல்பு இருக்கணும். நாம பக்தர்கள்னா அதுக்கு தகுந்த நடத்தை இருக்கணும். இவரெல்லாம் பக்தர், அப்ப என்ன பண்ணுவார்? எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பார், அப்படின்னா பக்தியே இல்லேன்னு அர்த்தம். இவர் பக்தர், எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் வெச்சிண்டே இருப்பார், இல்லேன்னு அர்த்தம். இவர் பக்தர், நிதானம் எழுந்து எப்ப பார்த்தாலும் பதற்றப்படுவார், இல்லேன்னு அர்த்தம். பக்தன்னு சொன்னா நிதானம் இருக்கணும், பதற்றம் இருக்கக்கூடாது. பக்தன்னு சொன்னா அச்சமின்மை இருக்கணும், அச்சம் இருக்கவே கூடாது. பக்தன்னா கோபமின்மை இருக்கணும், கோபம் இருக்கவே கூடாது. இதுதான் பக்தி இருக்கிறவனுக்கு இல்லாதவனுக்கு வித்தியாசம். இப்ப நமக்கு இருக்கிற குழப்பமே என்ன தெரியுமோ? இவெல்லாம் பக்தர்களே இல்லை, இவர்கள்லாம் பக்தர்கள்னால் உடனே நம்ம உடம்புல ஒரு அடையாளமே தெரியல. இவெல்லாம் படிச்சவான்னா இந்த படிச்ச அன்னைக்கு மட்டும் தலையில ஒரு தொப்பி போட்டு விடுறான், போட்டுட்டு கருப்பு அங்கி வெள்ளை அங்கி எல்லாம் போட்டு அதுக்கு எதெல்லாம் கட்டி பெருசா பட்டயம் எல்லாம் கொடுத்து படத்தை எடுத்து போட்டு விடுறா. அநேகமா அந்த பட்டயத்திலேருந்து கருப்பு அங்கியிலேருந்து உள்ள எங்கேயானு மேல் மாடியில இருக்கும், பரன்ல தான் இருக்கும். அதை வச்சிருந்தா அரணை தான் கொடுப்பாரா? அப்ப போவான்னு நம்ம 50 வயசு ஆச்சு அந்த படம் கிடைக்கும். தூசி எல்லாம் தட்டி எடுக்கிற அன்னைக்கு அந்த படத்தை எடுத்து பார்த்தா, ஓ நம்ம கூட பட்டம் வாங்கினோம் போல இருக்கு. ஏன் சுவாமி அப்புறம் இல்லையாண்ணா? அதை வச்சு நான் வேலையே பார்க்கல, இந்த வேலைக்கும் அந்த பட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லை, என்னமோ வேலை பார்க்கறேன், என்னவோ வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப பட்டம் மட்டும்தான் கொடுத்தோம், வேற ஒண்ணுமே நடக்கல, பயம் இல்லையோ? அப்ப பக்தின்னு இருந்தாலே அது பட்டம் கொடுக்கணும். அந்த பக்தி என்ன செய்யணும்? பயம் கிடையாது, பதற்றம் கிடையாது, கோபம் கிடையாது, ஒண்ணு இதெல்லாம் இல்ல நானாத்தான் பக்தி பட்டம் வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். அப்ப பக்தியை இந்த இயல்பு தன்னே அவர்கள் பக்தியோட கூடின பிரவருத்தியை உடையதென்று அவன் திருநாமங்கள் சாற்றும் என் பாயினம் குற்றம் காணகில்லா. ராமானுஜருடைய திருநாமங்களை சொல்லணும்னு நான் ஆரம்பிச்சிருக்கேன்னு இல்லையோ? அவன் ராமானுஜருடைய திருநாமங்களை சாற்றும் சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன்னா என் பா இனம், என்னுடைய பாவினம்னா பாடல் அர்த்தம். பாவெண்பா கலிப்பான்னு சொல்றோம் இல்லையோ? என் பாவினம் என்னுடைய சந்த சமூகத்தினுடைய குற்றத்தை காணகில்லார். நான் பாட போற பாட்டுல அவ குற்றம் பார்க்க மாட்டா. ஏன் பார்க்க மாட்டா? அதான் பக்திக்கு இயல்பு. பக்தியினுடைய இயல்பே குற்றம் பாராமை தான் இயல்பு. அவன்லாம் குற்றம் பார்த்தான், என்ன பக்தியே இல்லை, சரியான ஞானமும் இல்லை, பக்தியும் இல்லை, பார்த்தான். அப்ப 5ஆம் பாட்டுல ஏதான ஒரு குற்றத்தை என் தலையில ஏத்தி தூஷிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சா, தூஷணம்னு ஆரம்பிச்சா நான் கொஞ்சம் மாத்தினுட்டேன், பூஷணம் ஆக்கிவிட்டேன். பூஷணம்னு சொன்னா அதான் நாம போட்டுக்கிற கிரீட்டம், முகுடம், சூடாவதம்சம். அண்ணா கழுத்துல ரொம்ப நன்னா ஒரு மாலை போட்டு இருந்தார் சுவாமி, முத்தும் பவளமும் சேர்த்து கட்டி இருந்தது, நன்னா இருந்தது. யார மாலை வாங்கி கொடுத்தா? இவ விஷத்தான், இவ விஷத்தை தான் நான் மாலையாவே போயிட்டு இருக்கேன்னா. அப்ப தூஷணத்தை பூஷணமா மாத்திட்டார். எனக்குற்ற செல்வம் ராமானுஷன். நமக்கு இருக்கிற ஒரே செல்வம் தனம் எதுனார்? ராமானுஷன். இதனால அப்பிராப்தமாய் அதி தீக்ஷ்ணமாய் அனித்தியமான தனம் போல் அன்றிக்கே. ஊர் சொத்து நம்ம வச்சிருக்கமே, நிலபலம், காணி, அது இது பணம் காசு, அதெல்லாம் நிற்குமா? நிற்காது, அனித்தியம். அதெல்லாம் நமக்கு ஏற்புடையதா? அல்ல, ஏற்புடையதும் அல்ல. அப்பிராப்தமாய் அதி தீக்ஷ்ணம். இது இருந்தாலே ஆபத்தும் கூட வரும். கொள்ளையடிச்சுன்னு போகணும்னு 2 பேர் வருவான், தீவிரவாதி உங்ககிட்ட எதுக்கு பணம் இருக்குன்னுவான், உறவுக்காரர்லாம் இவங்கிட்ட இருக்கேங்கிறதுக்காக பொறாமையே பட ஆரம்பிச்சிருவா. அப்ப அந்த ஒரு பணம் இருக்கிறதுனாலே நமக்கு ஏற்புடையதல்ல, நித்தியமா இருக்காது, பொறாமைய கிளப்பி விடுறது, ஆபத்தை கிளப்பி விடுறது. அதே இப்ப ராமானுஜ சம்பந்தம் இருக்குன்னா அவர்கிட்ட ராமானுஜ சம்பந்தம் இருக்கே, நம்ம உறவுக்கார யாரானு பொறாமப்படுவாள்.
நிச்சயமா மாட்டேன். அவர்கிட்டே இருக்கட்டும் சுவாமி, நாங்க ஒண்ணு கிட்டக்க வர்றதா இல்ல அப்படின்னு விட்டுருவாளே தவிர, அதனால இது பொறாமைக்கு வழி கிடையாது, கோபத்துக்கு வழி கிடையாது. தீவிரவாதி ஒருத்தரும் உள்ள வரவே போறது இல்ல. அவர் பாட்டு தனியா உட்காந்து இருப்பார், ஏதோ ராமானுஜ தியானம் பண்ணிட்டு இருப்பாருனா விட்டுடும் சுவாமி, அவர்கிட்ட பேச்சே வேண்டாம், நம்ம பாட்டு நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு போடுறாளோ இல்லையோ, ரொம்ப நிம்மதி. யாரான ஒருத்தன் சுத்தி சுத்தி வந்தா தானே எனக்கு கட்டமே, என் காரியத்தையும் கெடுத்து அவன் காரியத்தையும் கெடுக்கிறான். அதனால இதுல போட்டியே கிடையாது. இப்போ ராமானுஜர் தான் செல்வம் என்று தெரிஞ்சுக்காமல் தனஞ்சய தனமுதூட கோவர் தனம், இந்த வேதாந்த தேசிகன் வைராக்கிய பஞ்சகம்னு பாடினார். எனக்கு இருக்கிற ஒரே செல்வம் எது தெரியுமோ, நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம். காஞ்சி தேவ பெருமாள் ஹஸ்திகிரீசன், அத்திகிரிநாதன் பகவான் அவ்வளோ பெரிய வசரமான இடத்துல எழுந்துள்ளிருக்காரு. பெருந்தேவி தாயார், மகாதேவி தாயாரோடு இருக்கிற பெருமாள் ஸ்ரீநிதி, நிதி அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே என்ன அனைத்து ஜீவராசிகளுக்கு சுகிருத்து தேவாதிராஜன், அவர் தான் சொத்து. அந்த சொத்தை நான் சொத்து நினைப்பேனே தவிர ஊர் சொத்தை ஒரு நாளும் எடுத்துக்க மாட்டேன். நான் சேர்த்த சொத்து என்கிட்ட கிடையாது, எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து கிடையாது. ஆனா பிரம்மா சேர்த்து வச்ச சொத்து தேவப்பெருமாள் என் சொத்து அப்படின்னு வேதாந்த தேசிகன் சொல்லிக்கிறார்னால் அது நீங்காத சொத்து. இந்த சொத்தை யார்கிட்ட நாம பகிர்ந்தளித்தாலும் அவள்கிட்டையும் அவ்வளவு சொத்து இருக்கும், எங்கிட்டயும் அத்தனை சொத்து இருக்கும். என்கிட்ட 1,00,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவருக்கு 5,000, இவருக்கு 5,000, இவருக்கு 5,000, இவருக்கு 5,000, 4 பேருக்கு 5,000 கொடுத்தேன். இப்ப பாக்கி என்ன இருக்கும்? 80,000 தான் இருக்கும். அதே இப்ப என்கிட்ட தேவப்பெருமாளை பத்தி மொத்த சரித்திரமும் தெரியும். அப்படிங்கிறதுக்கா இவருக்கு இந்த சரித்திரம் சொன்னேன், இவருக்கு இந்த சரித்திரம் சொன்னேன், இவருக்கு சொன்னேன், இவருக்கு சொன்னேன். 4 பேருக்கு காஞ்சி வரதராஜ பெருமாள் சரித்திரம் சொல்லி முடிச்சேன். ஒருவேளை எங்கிட்ட பாக்கி 80 தான் இருக்குமோ? இல்ல சுவாமி, உமக்கு தெரிஞ்சு இப்ப இன்னும் 4 பேருக்கு தெரியும். அந்த சொத்து அவர்கிட்டயும் இருக்கு, எங்கிட்டையும் இருக்கு. அப்ப போட்டி இல்லை, தேயாது, காணா போகாது, பிராப்தமானது, எதுக்குமே நல்லதுன்னா இந்த சொத்து அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கல. அப்ப எனக்குற்ற செல்வம் ராமானுஜன் புரிஞ்சுக்கணும் இல்லையோ என்று இசையகில்லா மனக்குற்றம். அது இசையாதபடியாலதான் மனசளவுல குற்றமா போயிட்டா பாபா. அதனாலே குருரேவ பரம் சாட்சாது குருரேவ பரம் தனம் என்று தெரிஞ்சுக்கல. ராமானுஜன் என்று தந்தை நல்தாய் தாரம் தனையர் பெருஞ்செல்வம் எந்தனக்கு நீயே எதிராஷா. ஞானசாரத்துல 3வது பாசுரம். தந்தையோ தாயோ தாரமோ தனையரோ பெருஞ்செல்வமோ எனக்கு நீயே எதிராசான்னு அருளாள பெருமாள் எம்பெருமானார் சாதிக்கிறார். திருநீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபோதயா ராமானுஜ பதாம்போஜ சமாசேன சாலினா. ராமானுஜர் திருவடிகளை பற்றினால் மற்றதெல்லாம் பிரம்மா பதவி கூட ஒண்ணுமில்லை அப்படிங்கிற அளவு புல்லுக்கு சமானமா மதித்துன்னா முன்னோர்கள் இருந்திருக்கா. இந்த உண்மையை ஒத்துக்காத இசையகில்லா மனக்குற்ற மாந்தர், இந்த உண்மையை ஒத்துக்காத மதிக்காத மாந்தர், அவ சம்மதிக்கவும் மாட்டா, மனோ தோஷத்தோட இருக்கக்கூடியவா, இவர்கள் தான் மாந்தர். பழிக்கில் அவ பழிக்கிறா. என்னன்னால் ஏதோ பெருமாளை பாடணும்னா கூட ஒத்துப்போம், அது என்ன ஒரு மனுஷனை ஆச்சாரியனை போய் பாடுறீர் அப்படி கூட உண்டா அப்படின்னு பழிக்கிறாளாம். அப்படின்னா பிரதம பருவம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு, சரம பருவம் துளியும் தெரியாதவா. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆழமான கருத்தே பகவானை காட்டிலும் பரம பக்தி நமக்கு ஆச்சாரியனிடத்தில் இருக்க வேண்டும். தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவினிந்திசை பாடி திரிவனே மதுர்கவி ஆழ்வார் சாதித்தார் போலே குருகூர் நம்பி நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வமே கிடையாதுன்னு சொன்னாலும் இல்லையோ, எங்க இவாளுக்கு அதெல்லாம் புரிய போறது? அதனால இவ பழிக்கட்டும். அவர்கள் தெரியாத்தனத்தால பழிக்கிறா. பழிக்கில் புகழ், அதுதான் நமக்கு புகழே. வித்யான்யா சில்ப நைபுணம். இவ என்னென்னத்தையோ தெரிஞ்சிருக்காளே தவிர ஆச்சாரிய வைபவத்தை தெரிஞ்சுக்காமலே போயிட்டார்கள் என்று சொல்லுகிறபடியே மாந்தர், இவர்கள் எல்லாம் மாந்தர்கள். இவர்களுக்கு பெரிய ஞானம் இல்லை, இருந்தாலும் யாதாத்ம ஞானம் இல்லவே இல்லை. ஞானம் அளவுக்கு இருக்கு, கடவுள்னு கூட ஒத்துப்பான். ஆனா என்ன, அவருக்கு மேல ஆச்சாரியன் முக்கியம்னு தெரியல. பழிக்கில் புகழ், இவர்கள்லாம் நம்மள பழிச்சார்கள்னால் அதுதான் நமக்கு புகழே. ஏன்னா அவ என்னன்னு சொல்லி பழிக்கலாம்னா, சட்டுன்னு ஒரு ஆச்சாரியனை பற்றினா பகவான் கிடைச்சிருவார்னு சொல்றீரே, அப்படி நாங்க கேள்விப்பட்டிருக்கோமா? ஜோதிஷ்டோம யாகம் பண்ணா சொர்க்கத்துக்கு போலாம், வாயவ யாகம் பண்ணா பணங்காசு கிடைக்கும், சேனை யாகம் பண்ணா விரோதி தொலைஞ்சு போடுவான், பக்தி யோகத்துல திளைத்து கட்டப்பட்டு சாதனம் பண்ணி அஷ்டாங்க யோகம் எல்லாம் பண்ணா பகவான் கிடைப்பார். இப்படித்தானே நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். நீர் என்ன ஆச்சாரிய சமாசனம் பண்ணா மோட்சத்துக்கு போலாம்னு சொல்றீர் என்று அவர்கள்லாம் தடுக்கிறா. ஆனா அவர்களுக்கு உண்மை புரியலே இல்லை. இப்போ ஏனால் நந்தந்தி உதித்த ஆதித்தே நந்தந்தி அஸ்தமித்தே ரவவ், உலகத்தவர்கள் முதல் கட்சி.
என்னமோ கார்த்தால உதிச்சதுன்னா நல்லா இருக்க போறோம், சௌக்கியமா போகலாம், சம்பாதிக்கலாம், ராத்திரி ஆனா வந்தா சாப்பிட்டு படுத்து தூங்கலாம். இது ஒண்ணுமில்லாதவா. இதுல இருந்து கொஞ்சம் தேவையில்லை. இப்போ ஏதோ கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு பேசலாம். வந்திருந்தாலும் அவன் புரிஞ்சின்றதெல்லாம் பகவான் அடையறதுக்கு கட்டப்பட்டு போனோம். இது ரெண்டாவது கட்சி. இதுக்கு மேல மூணாவது கட்சி தேவையில்லை, அவரே சேர்த்துப்பார். ராமானுஜர் திருவடிகளை பற்றி கைங்கரியம் இருந்தாலே போரும். அந்த அளவுக்கு இன்னும் வளரல, வளராத்தினால அவனுக்கு தெரியல போல் இருக்கு. இப்போ அப்ப தத்துவ ஞானத்துல கீழே இருக்கக்கூடியவர்கள் யத் கர்ம நிரதாக சுத்தாக சாங்கிய யோக விதா ததா நார்கந்தி சரணஸ்யாஸ்ய கலாம் கோட்டி சதாமபி. யாரொருத்தன் பகவான் திருவடிகள் உபாயம், ஆச்சாரியன் திருவடி உபாயம் வந்துட்டானோ அவனுடைய 1 கோடி பங்குலே ஒரு துளிப்பங்கா கூட மற்ற பேர்கள் ஆகவே முடியாது என்கிற பெருமை தெரியல போல் இருக்கு. வாழ்க்கு பழிக்கில் புகழ். அவ நம்மளை பத்தி பழி சொன்னா கூட அதுதான் நமக்கு புகழாகவே முடிந்து போகிறது என்கையாலே ஞானம் அனுஷ்டானம் அவ பழித்தா அது புகழ். அப்ப இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? இப்போ எனக்குற்ற செல்வம் ராமானுஜன் என்று இசைகில்லா மனக்குற்ற மாந்தர் பழிக்கில் புகழ். அவன் மன்னிய சீர் தனக்குத்தர் அன்பர் என்பா. அவன் மன்னிய சீர் ராமானுஜருடைய கல்யாண குணங்களை நன்கு பாட புகுந்திருக்கிற என் பாடல்கள். இவாளுக்கெல்லாம் என்ன புரிய மாட்டேங்கிறதுன்னா, பகவான் ஒரு வழக்கம் வச்சிருக்கார். நேர எங்கிட்ட பக்தி பண்ணா ஒரு 10 ஜென்மம் கழிச்சு மோட்சம் தரேன், ஆச்சாரியன் மூலமா பக்தியோட வந்திருந்தா இப்பவே மோட்சம் தரேன். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் தேனார்கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தன் தருண் என்றும் உய்ய நிறவுண்டாகில் உங்குருக்கள் தம்பதத்தே வையும் அன்பு தன்னை இந்த மாலினத்தீர் மெய்யுறக்கேன் பையரவின் மாயன் பரமவதம் உங்களுக்கான் கையிலங்கு நெல்லிக்கனி. உண்மையை சொல்றேன், மணவாள மாமனிகள் உபதேச ரத்னமாலையில சாதிக்கிறார். உங்க குருவனுடைய திருவடியில பக்தியோடு இருந்துன்னா உண்மையா சொல்றேன், பரமபதம் கையில இருக்கிற நெல்லிக்காய் ஆட்டம் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு ஆச்சாரியனிடத்துல சமாசிரணம் பண்ணிக்காமல் எங்கோ பகவான் பகவான் அலைஞ்சின்னு இருந்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுவீர்கள். அவரே கொடுக்க மாட்டார், தள்ளிடுவார். இந்த உண்மை தெரியாதவா எத்தனையோ பேர். அவர்கள் பழிக்கில் புகழாம். அவ பழிச்சா அதுவே நமக்கு புகழாம். அவன் மன்னிய சீர் தனக்குற்ற அன்பர். பகவானுடைய ராமானுஜருடைய கல்யாண குணங்களுக்கு தகுந்த பக்தி இருக்கிறவர்கள் ஆறவர்கள்லாம் இப்போ எல்லாம் கூறத்தாழ்வான் முதலியாண்டான் போன்றோர், அவர்கள்லாம் பிரசித்தமான எம்பெருமானாருடைய மன்னிய சீர், அவருடைய விட்டு பிரியாம இருக்கிற கல்யாண குணங்கள். அந்த குணங்கள் எல்லாம் பாஷண்ட துருமசண்ட தாவதகன சார்வாக சைலாசனி பௌத்த துவாந்த நிராச வாசரபதி ஜெயநேப கண்டீரவக என்ன அவருக்கு இருக்கிற எல்லா புகழ். அதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல இருக்கிற சிஷ்யர்கள் தனக்குற்றவன்பர். அந்த ராமானுஜருக்கு தகுந்த அன்பு கொண்ட உள்ளம் படைந்தோர், தனக்கு தகுதியான பிரேமத்தை உடையவர்கள். அப்படிப்பட்ட மகாத்மாக்கள். அவன் திருநாமங்கள் சாற்றும் என்பா, அவன் திருநாமங்கள் சாற்றும் என் பா இன குற்றம் காணவில்லா. ராமானுஜருடைய திருநாமங்களை சொல்ல வந்த என் பாட்டு தொகுதியினுடைய குற்றங்களை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். இருக்கட்டும், நன்னா பாடட்டும். சாற்றும் என்பா இன குற்றம். ராமானுஜருடைய திருநாமங்களை சொல்லியிருக்கிற என் சப்த சமூகம் ராமானுஜ நூத்தந்தாதில் இருக்கிற குற்றத்தை பார்க்கவே மாட்டார்கள். அப்ப மாந்தர்கள்லாம் என்ன பண்ணுவா? மயங்கி போய் உயர்த்திய பார்க்க மாட்டான். மாந்தர்கள்லாம் என்ன செய்யறா? மயக்கத்தினாலே நல்லதை பார்க்க மாட்டான். அதே அன்பர்கள்லாம் என்ன செய்யறா? மயங்கி குற்றத்தை பார்க்க மாட்டான். நல்லதை பார்க்கலைனாலும் மயங்கணும், குற்றத்தை பார்க்கலைனாலும் மயங்கணும். மாந்தர்கள்னா ரொம்ப சாமானியா, அவர்கள்லாம் மயக்கத்தில் இருக்கிறதுனாலே நல்லதே கண்டபடல. அதே இந்த அன்பர்கள் இருக்காளே அவளுக்கு மயக்கம், தீயதே கண்டபடல. சுவாமி இது நல்லதா எடுத்து பாருங்க. இப்போ ஏன்னா அன்பர்கள் மயங்கி தீமையை பார்க்க மாட்டாளாம், மாந்தர்கள் மயங்கி நன்மையை பார்க்க மாட்டாளாம். அந்த நன்மையை பார்க்க மாட்டானா குற்றமாயிடும், தீமையை பார்க்க மாட்டானா குணமாயிடும். ஏன்னா ஒரு இடத்துல இருக்க தீமையை பார்க்கல, அதுல இருக்கிற நன்மையே என் கண்ணப்பட்டதுன்னு அது பெரிய குணம் இல்லையா? அதனாலதான் அன்பர்களாகவே இருக்க வேண்டும். காணகில்லார் அவர்கள் ரொம்ப வாத்சல்யத்தோட என்னிடத்தில் இருக்கிற குற்றத்தை பாராம இருக்கிறவார்கள். பத்தியைந்த இயல்பு தன்னை, இது அவர்களுடைய பக்தி சுவாவம். இப்படித்தான் பாடுறவன் பக்தியோடு பாடுவான் என் இருக்கிறார்கள். 5ஆம் பாட்டு முற்றிற்று. எனக்குற்ற செல்வம் ராமானுஜன் என்று இசைகில்லா மனக்குத்த மாந்தர் பழிக்கில் புகழ். அவன் மன்னிய சீர் தனக்குற்ற அன்பர் அவன் திருநாமங்கள் சாற்றும் என்பாவினக் குற்றங்காணகில்லார் பத்தியைந்த இயல்பு தன்னே. அடுத்தது 6ஆவது பாசுரத்துல சொல்றார், இயலும் பொருளும் இசையத் தொடுத்து ஈன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்துமி ராமானுஜனை மதியின்மையால்
பயிலும் கவிகளின் பத்தி இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனர் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே. இப்போ கொஞ்சம் குறுகுருன்னு மனசாட்சி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டது. அவள் எல்லாரையும் இவாள்லாம் குற்றம் சொல்றா, அது இதுன்னு தள்ளிவிட்டீர், ராமானுஜரை ஏத்துனுட்டார்னு சொல்லிட்டீர், நான் தான் பாடுவேன்னு சொல்றீர், எல்லாம் சரி, அப்படின்னா அவரை பாடுற அளவுக்கு உங்களுக்கு பெருமை இருக்குன்னு சொல்லிக்கிறீரா என்று உள்ளூர குறுகுறுத்துதா? சொல்லவே இல்லையே. அவரை பாடுறதுக்கு உண்டான ஒரு நன்மையும் கிடையாது, எனக்கு இருக்கிறதே பாபம்தான் அப்படிங்கறத இப்போதே சொல்லிவிடுகிறேன் என்று தன்னுடைய பாப பூயிஷ்டத்தை, ராமானுஜரிடத்துல பக்தி கூறத்தாழ்வானுக்கு இருக்கு, முதலியாண்டானுக்கு இருக்குன்னா எனக்கு இருக்கு, நான் பேசிக்கிறேன். இப்போ அவருக்கு இருக்கு, அப்போ உமக்கு இல்லைன்னா ஏன் பாட வந்தீர்னா? இந்த பாடுறதுனாலயான அந்த நல்லது வருதான்னு பாக்குறேனே, அதனாலயான என் பாபங்கள் தொலைறதா பார்ப்போம். அனைத்து பாபங்களையும் தொலைத்து விட்டு ராமானுஜ நாமத்தை பஜனை பண்ண வருவோம். நடக்கவே போதில்லை இந்த ஜென்மத்துல. அப்ப எப்படி வரும்னா, முதல்ல பஜனைக்கு வாங்கோ, நாம சங்கீர்த்தனத்துக்கு வாங்கோ, காலக்ஷேபத்துக்கு வாங்கோ, உபன்யாசத்துக்கு வாங்கோ, கோவிலுக்கு வாங்கோ, ஏதோ பூ தொடுங்கோ, சந்தன மறைங்கோ, என்ன உண்டோ பண்ணுங்கோ. பண்ண 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 தானே போட்டோம். அப்படின்னா நேரம் வந்துள்ளான்னு சொல்றீரே, பாபம் இருந்தா வரவிடுமான்னா இது கொஞ்சம் ரெண்டு நிலையில வச்சுக்கோ. நிறைய பாப்பம் இருக்கு, அது ராமானுஜான்னு வர்றதையே தடுக்கிறது. கொஞ்சம் குறைஞ்சதுன்னா ராமானுஜர்னு வர வைக்கும். அதுக்குன்னு எல்லா பாவமும் படுத்துன்னு அர்த்தம் இல்ல, கொஞ்சம் வர வச்சு சொல்லியோ. வர வச்ச பிற்பாடு பஜனைக்கு போனேன், கோவிலுக்கு போனேன், அப்படி பண்ணேன், திருவலை கிட்டேன், அப்படிதான் கைங்கரியங்கள்லாம் பண்ண 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 பாக்கி இருக்கிற பாவம் தொலைச்சுக்கும். அப்படின்னு தான் நம்ம இதை ரெண்டு படிகளா எடுத்துன்னு போய் ஆகணுமே தவிர மொத்தத்தையும் தொலைச்சுட்டு தான் வருவேன்னா இந்த ஜென்மத்துல இல்லை. சரி, அப்படின்னா வரவே விடாதேன்னுட்டா கொஞ்சம் பாபம் போச்சுன்னா வர விடும். அப்ப நேர கொண்டு ராமானுஜர் முன்னாடி நிறுத்தினோம்னால் நிறுத்தின பயனால மேல மேல வளர்த்துன்னு போக வேண்டியதுதான். அதனால எனக்கு ஒண்ணும் குற்றம் இல்லைன்னு சொல்லலே, அந்த பக்தி என்கிட்ட துளியும் கிடையாது. பக்தியை இந்த இயல்புன்னு கீழே சொன்னேன், அந்த பக்தி என்னிடத்துல இல்லை, அதையும் சுவாமி தான் கொடுத்துள்ள வேண்டும். இயலும் பொருளும் இசையத் தொடுத்து. இயல் பொருள்னா சப்த ஸ்வரத்தையும் சேர்த்துடுங்க. இப்போ இயல் இசை கானம்னு சொல்லுவோம் இல்லையோ. இயல்னா சந்தை, பாட்டினுடைய வரி, பொருள் அந்த வரிக்கு இருக்கிற பொருள், அதோட கூட இருக்கிற பாடுற ராகம். இயலும் பொருளும் கானமும் இசையத் தொடுத்து, அது நல்லா சேர்ந்து இருக்கும்படி ரொம்ப நல்லா பாடியிருக்காரு சுவாமி. ஆனா என்ன பொருள்னு தான் ஒண்ணும் புரியல. ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருந்தது, ஓ ஓ தடால் தடால்னு வாசிச்சுட்டே இருந்தா, சங்கீதம் நிறைய கேட்டுது. இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டுல ஏதானு சொல்லு இருக்காருன்னே தெரியல. சங்கீதம் நன்னாதான் கேட்கறது, ஓஹோன்னு சத்தமா இருக்கு, ஏதானு பொருள் இருக்கானா சொல்லே இல்லையே. அப்புறம் தான் பொருள் இருக்கிறதுக்கு இப்போ அவதான் சத்தம் போடுறானா. அப்ப சொல்லும் பொருளும் இசைய தொடுக்கணும். சொல்லு சொல்லு நன்னா இருக்கணும், பொருள் அதை விட நன்னா இருக்கணும், அதுல சேர்ந்து இருக்கிற கானம் அதை தாலாட்டு படுறாப்புல எடுத்துன்னு போகணும். அப்படின்னா பாட்டு இருக்க வேண்டும். இயலும் பொருளும் இசையத் தொடுத்து பொருந்த தொடுத்து ஈன் கவிகள், ஈன் மிக உயர்ந்த கவிகள் பாடல்கள் அன்பால் பிரேமத்தாலே, ஈன் கவிகள் அன்பால் பிரேமத்தாலே மயல் கொண்டு வாழ்த்தும். பிரேமம் வளர வளர அந்த பிரேமத்தினால மயங்கி போய் தானே பாடுவோம். அதுக்குதான் சொல்றார், மயக்கத்துல பாடினா தப்பு இருக்கலாமோ இல்லையோ? இருக்கலாமே. என்ன மயங்கினா பாடிட்டு இருக்கார், என்ன தப்பு? எத்தியானு குடிச்சிட்டு மயங்கி பாடினா தப்பு, அன்பால மயங்கி பாடினா தப்பே இல்லைங்கிறார். என்ன அன்பால மயங்கித்தான் ஆழ்வாரே பாடினார், அன்பால மயங்கித்தான் எல்லா பக்தர்களுமே வாழ்ந்திருக்கா. ஆனால் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும், பிரேமத்தாலே அறிவிழந்து வாழ்த்தும் ஏத்தான் என்றுள்ள. எனக்கு ஒரே பிரேமம், பிரேமத்தினால அறிவிழந்து போயிட்டேன், ராமானுஜரை பாட வந்தேன். சுவாமி பிரேமத்தால அழிவிழந்து போய் ராமானுஜரை பாடினீரானால், ஆமா அவரை பாட முடியாதுன்னு தெரிஞ்சுன்னு பாட வந்தேன் இல்லையோ. எதனால வந்தேன்? பிரேமத்தாலே. நம்ம உடனே சொல்லிடுவோம் நாங்களும் பாடுறதே இல்லை சுவாமி, நாங்களும் பாடுவோம். அப்போ அவர் பிரேமத்தால அறிவிழந்து பாடி தப்புன்றார். நம்ம ஒண்ணு பிரேமத்தால் அறிவிழந்தெல்லாம் இல்ல, இப்போ அதீத சுவாதந்திரத்தாலே அகங்காரத்தால சொல்லிட்டு இருக்கோம். வாழ்த்தும் ஏத்தான் என்றுள்ள ராமானுஜனை எம்பெருமானாரை பயிலும் பிரதிபாதகத்வேன செறிந்திருப்பதாய் கவிகளில் கவிகளிலே. பயிலும் கவினா அவரை பாடுற பாடல்கள். கவின்னு சொன்னதுனாலே அர்த்தத்தை நன்னா சொல்லி கொடுக்கறதுங்கிறார். இந்த ராமானுஜன் உத்தந்தாதி கவி இருக்கே, கூரத்தாழ்வான் கவி பாடுறார், பஞ்சஸ்தவம். அதே போல இப்ப முதலியாண்டான்னு சொல்லியிருப்பார், அவர் காலத்துல பேசியிருப்பார். மணவாளவர்கள் கவி பாடுறார், எதிராதி விம்சதி. இதெல்லாம் மயல் கொண்டு வாழ்த்தும் கவிகள். ராமானுஜரிடத்தில் இருக்கிற பக்தியினாலேயே பாடப்பட்ட அர்த்தம் நிறைய இருக்கிற கவிகளில் பக்தி இல்லாத, பக்தி இன்னிக்கே இருக்கிற என்னுடைய பாவினஞ்சால் பாபிஷ்டமான மனசாலே அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திட, அப்பேற்பட்ட ராமானுஜருடைய சிறந்த கீர்த்தியை பாடுவதற்கு மதியின்மையால் முயல்கின்றன.
என்கிட்ட மதி இல்லை, புத்தி இல்லை, அதனால முயற்சி பண்றேன். புத்தி இருந்திருந்தா பேசாம இருந்திருப்பேன். அது சொல்றது உண்டு இல்லையோ. இது இப்ப ஒன்னும் சரியில்லை, இடம் தலம்லாம் விலை ஒழுங்கா போக மாட்டேங்குது சுவாமி. இப்ப புத்திசாலி என்ன தெரியுமா பண்ணணும்? ஒண்ணு வாங்காத இருக்கிறது நலம். ஏதாவது வாங்கினா விலை குறைஞ்சு விட போறது. இப்போதைக்கு புத்திசாலியா இருந்தா பணத்தை ஜாகிரதையா இரும்பு போட்டியில வச்சு பூட்டுங்க. எங்கேயானு கொண்டு போய் போட்டின்னா உங்க பணமா இருக்குமா தெரியாது. அப்ப புத்திசாலிகள்லாம் நன்னா முதலீடு பண்ணு வாழ்வா. இப்போதைக்கு முதலீட்டுக்கு புத்தி என்ன தெரியுமோ? ஜாகிரதையா உள்ள வச்சுக்கிறது. அதுவே உண்டு. அதை போல இவர் சொல்றார், மதியின்மையால் முயன்றுகின்றான். எனக்கு புத்தி இல்லை, அதான் இந்த பாட்டே பாட வந்தேங்கிறார். புத்தி இருந்திருந்தா பேசாம உட்காந்து இருந்திருப்பேன். ஏன் இப்ப புத்தி இல்லாத போச்சு? பிரேமத்தாலே கலங்கின புத்தி. அவரை பத்தி நினைத்து நினைத்து கலங்கி போய் பாட வந்தேன். மொழிந்திட அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திட மதியின்மையால் முயல்கின்றனன். புத்தி இல்லாதபடியாலே முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். மேலும் விசாரிச்சு சொல்றார், பக்தி பிரேமங்களிலே ஒன்று கூட எனக்கு இல்லை. ஆனால் அவரை பாடணுங்கிறதுக்காக உற்சாகத்தோட வந்துட்டேன். நான் பண்ற காரியம் ரொம்ப சாகச செயல். சாகசம் பண்ணக்கூடாது இல்லையோ. இந்த மலை முகட்டுல இருந்து அந்த மலை முகட்டுக்கு தாவ போறேன்னு ஒருத்தன் சொன்னா, வீண் சாகச செயல் தானே, இவரால் ஆகுமா? இப்போ அத போல ராமானுஜருடைய பெருங்கீர்த்திய பாட போறேன்னா சாகச செயல் இவரால் ஆகுமா? ஆனா பண்ண வந்தேன். இங்கே மஹ்யம் நமோஸ்து கவையே நிரபத்திரபாய ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆள வந்தார் சாதிக்கிறார். இந்த வெட்கம் இல்லாத எனக்கு தன்னை கவின்னு சொல்லிக்கிறார். இப்போ சொல்லிட்டு நிரபத்திரபாய கவையே, இந்த வெட்கம் இல்லாத இந்த கவிக்கு ஒரு சிறந்த கும்பீடு. நம்ம வழக்கமா சொல்லுவோம் இல்லையோ, சாமி ரொம்ப நல்லா காரியம் பண்ணிருக்கேன், பெரிய கும்பிடு. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நிஜமா நமஸ்காரம்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு இப்போ ஒரு அழுத்தம் பாருங்க. நீங்க பண்ண காரியத்துக்கு பெரிய கும்பிடுன்னா நன்னா பண்ணீரே. இந்த நன்னா பண்ணீரேன்னே ரெண்டு அர்த்தம் இருக்கு. நன்றாக பண்ணினீர் ஒரு அர்த்தம், நன்னா பண்ணீரே அது வேற அர்த்தம் இல்லையோ. அதை போலதான் சொல்லியிருக்கார், நமோஸ்து மக்கியம் நிரபத்திரபாய கவையே, எனக்கு பெரிய கும்பிடு, நானே எனக்கு போட்டுக்க வேண்டியதுதான். ஏன்னா இந்த பாட்டை நான் பாடத்துக்கு வந்தேனோ இல்லையோ. இயலும் பொருளும் இசையத் தொடுத்து, இயலாகட்டும் பொருளா இருக்கட்டும், சந்தையோ பாடல்களோ சொற்களோ எழுத்துக்களோ அதன் பொருளோட சேர்ந்து பொருந்து இருக்கும்படிக்கு தொடுத்து கொடுத்து நரியனன் மலர் நாடி நன்குருகூர் சடகோபன்னு பாசம். எந்தெந்த பாட்டுல எந்தெந்த பொருளை வைக்கணும், எந்த பாட்டு முன்னாடி வரணும் பின்னாடி வரணும், எது முதல் பத்துல இருக்கணும், ரெண்டாம் பத்துல இருக்கணும், மூணாம் பத்துல இருக்கணும், 10ஆம் பத்துல இருக்கணும், என்ன அப்படியே தொகுத்து கொடுத்தாரா நம்மாழ்வார். அது எப்படின்னா, புஷ்பம் தொடுக்க ஆரம்பிக்கிறவனுக்கு எதுக்கெடுத்தது எது வச்சு தொடுத்தா நன்னா இருக்கணும்னு தெரியணும். அத போலத்தான் அதை போல தொடுத்துட்டார். அன்பால் ஈன் கவிகள், அன்பால் ஈன் கவிகள், இந்த பிரபந்தத்திலே பாடப்பட்ட அழகியதான கவிகள் எல்லாம் இந்த கவி வாசாயதீந்திர மனசா வபுஷாச்ச யுஷ்மத் பாதாரவிந்த விதம்பக வசதாம் குருநாம் கூராதிநாத குருகேஷ காத்திய பும்சாம். கூராதிநாதர் குரத்தாழ்வான், குருகேசர் திருக்குறுகைப்பிரான் பிள்ளான், ஈன் கவிகள் அவர்கள கவிகள்னு சொல்லலாம். இந்த கவிகள்ங்கிறது இங்க ரெண்டு அர்த்தம். பாடுற பாட்டு கவிகள்னு சொல்லலாம், பாட்டே கவி தானே, இல்ல பாடுற கவிஞனையும் கவின்னு சொல்லலாம். அதனால ஈன் கவிகள்னு சொன்னா குரத்தாழ்வான் முதலியவரையும் சொல்லலாம், இல்ல இந்த பிரபந்தமாகிற கவிகள்னு சொல்லலாம். ஈன் கவிகள் அன்பால் பிரேம பிரகர்ஷத்தாலே. ராமானுஜருக்கு நேர நின்னெல்லாம் என்னால பாட முடியுமா? ஆனால் அன்பால் மயல் கொண்டு, மயக்கமா இருக்கவே கண்ணை திறந்து பார்த்தா அவர் கூட சரியா தெரியல, ஆனா கீர்த்தி கீர்த்தின்னு மட்டும் தெரியுது. அதுக்காக பாட வந்தே. தலையெடுத்து வாழ்த்தும் மயல் கொண்டு வாழ்த்தும் வாழியதிராசன் 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 என வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார், வெண்ணோர் தலை என்று வாழ்த்தவும், அருசமயச் செடியதனை அடியறுத்தான் வாழிய, அடர்ந்து வரும் குருத்திகளை அறத்துறந்தான் வாழிய, அறமிகுனர் பெரும்பூதூர் அவதரித்தான் வாழிய, அழகாரும் எதிராசர் அடியனகள் வாழியே என்று வாழி 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 என்று பலகாலும் வாழ்த்த, சீராரும் எதிராசர் திருவடிகள் வாழி, திருவரையில் சாத்திய செந்துவராடை வாழி என்று தொடங்கி கடைசியா சேர் நேர் பரவும் தடம் சூழ் பெரும்பூதூர் முக்கோல் பிடித்த முனி என்னும் இனிதிருப்போடரில் ஞானமுத்திரை வாழிய என்னும் அவருடைய ஞானமுத்திர வாழி, திருக்கண்கள் வாழி, திருச்சிகை வாழி, திருவடித்தாமர்கள் வாழி, பரந்த திருத்தோள்கள் வாழி, கவாடமென கனகனன்னு வளர்ந்து கிடக்கும் அவருடைய திருமார்புகள் வாழி, கையிலே பிடித்த அஞ்சலி ஹஸ்தமும் வாழி, உபதேச முத்திரையும் வாழி, செங்கோலும் வாழி, முக்கோலும் வாழி, வாழி வாழி வாழி, சித்திரையில் செய்ய திருவாதிரை வாழி என்று யார் ஒருத்தன் ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து திருவாதிரையில இருந்து சுவாமியினுடைய திருமேனியிலிருந்து வாழ்த்துகிறானோ வாழி எதிராசன் என்று வாழ்த்தும். வாழ்த்தும் வாழியரோ தக்கோர் பரவும் தடஞ்சூழ் பெரும்பூதூர் முக்கோல் பிடித்த முனி என்று ராமானுஜனை மதியின்மையால் பயிலும்
எங்கிட்ட அவருடைய கல்யாண குணங்கிற பாடுற அளவுக்கு பெருமை இல்லை, ஆனா அடைவுகளை சொல்றேன், என்னமோ என்னால முடிஞ்ச அளவுக்கு பாடுறேன். அப்படிப்பட்ட கவிகளில் பக்தி இல்லாத அந்த ஆழ்வான் ஆண்டான் முதலான அவர்களிடத்திலையும் அடியனுக்கு பக்தி இல்லை, ராமானுஜரிடத்திலையும் பக்தி இல்லை, பாடுற கவிஞர்களிடத்திலேயான பக்தி இருக்கா, அதுவும் இல்லை. பக்தி இல்லாத இருந்தாலும் பாவி நெஞ்சால் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே முயல்கின்றன. ராமானுஜருடைய பெரிய கீர்த்தியை பாடுறதுக்கு நான் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாவி நெஞ்சால், சுத்தமில்லாத நெஞ்சாலே அவன் தன் பெருங்கீர்த்தி அடையார் கமல தரமலர் கேள்வன் கையாழ் எண்ணம் படையோடு நாந்தகமும் படர்தண்டும் ஒன் சார்ந்தவில்லும் புடையார் குருஜங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கென்னுமிடையே ராமானுஜ முனியாயின. அவரார் அவர்தன் பெருங்கீர்த்தி, ராமானுஜருடைய கீர்த்தி. நான் ஏதோ பெருமாள் கீர்த்தி நினைச்சுன்னு சுலபமா பாட வந்தேன், இப்பதான் புரிஞ்சுது இது பெருமாளுடைய கீர்த்தி இல்ல ராமானுஜருடைய கீர்த்தின்னு. ஓ, அப்ப பகவத் கீர்த்தியை பாடுவலாம், ராமானுஜர் கீர்த்தியை பாட முடியாது போல் இருக்கு. மதியின்மையால், எனக்கு புத்தி இல்லாதபடியாலே. என்ன புத்தி இல்ல? பெருங்கீர்த்தியை போய் அளவுபடுத்தி பாடலாம்னு வந்தேனே, அதுவே புத்தி இல்லாமை. இரண்டாவது, ஈன் கவிகளான கூரத்தாழ்வான் முதலியாண்டான் பாட முடியாதுன்னு இருக்கிறச்சே, நான் பாட வந்தேனே, அது இரண்டாவது மதியின்மை. மூணாவது, வாழ்த்தி பல்லாண்டு பல்லாண்டு பாடத்தை விட்டுட்டு ராமானுஜருடைய கீர்த்தியை பாடுறேன்னு வந்தேனே, அது பெரிய மதியின்மை. அவரை பத்தின கீர்த்தியை பாடியிருக்க கூடாது, வாழ்த்தி பாடியிருக்கணும். முதலியாண்டான் நல்லா முடியாதுன்னு சொன்னத நான் வந்திருக்கவே கூடாது. பெருங்கீர்த்திய அளவுபடுத்தி பாட வந்தேன். இத்தனை என்னுடைய மதியின்மை. ஆன்ன தமிழ் மரகள் ஆயிரமும் ஈன்ன முதல்தாய் சடகோபன் மைம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் என்னும் மற்ற ஆச்சாரியர்களே கொண்டாடுறவர், பெருங்கீர்த்தி படைத்தவர், எண்டிசையும் ஏற்றும் எதிராசன் என்கிறபடியே பெரும் கீர்த்தி உடைய அவரை சாகசியா நின்றேன். சாகசத்தோட பாடணுங்கிறதுக்காக வந்தேன். ஏனால் பிரேமத்தாலே, பிரேமத்துக்கு மயங்கி பாட வந்துட்டேன். ஆறாம் பாட்டு முற்றிற்று. இயலும் பொருளும் இசையத் தொடுத்து ஈன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்துமி ராமானுஜனை மதியின்மையால் பயிருங்கவிகளில் பத்தி இல்லாத என் பாவினஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே.